ப்ளூவிலே வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளூ இருக்குல்ல, லைட்டு, ராயல், இங்க்கு, ராணி பிங்க் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, பேபி பிங்க் இருக்குது, ரோஸ் இருக்குது, வைன் கலர் இருக்குது, ரெட்டில் மெரூன் இருக்குது, ரெட் இருக்குது, சில்லி ரெட் இருக்குது. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. இம்பார்ட்டண்ட்டான பட்டு சாரீஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி பேக்கெட்ஸில் போட்டுருக்கேன். ஒரிஜினலாக நீங்கள் இந்த கசவு சாரீ வாங்கணுன்னா ஒரு 8,500 9,000 வரைக்கும். நம்ம எப்படி காஞ்சிபுரம் சாரீஸ் ஒரிஜினல் பட்டு சாரீ திருப்பி விற்றா நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும் இல்லை பைசா, அந்த மாதிரி தான். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக எனக்கு என்கிட்ட இந்த சாரீ இருக்கு. இது ஒரு நல்ல பட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ. இது காஸ்டும் கொஞ்சம் கூட தான், நியர்லி மேக்ஸிமம் ப்ரைஸ் உள்ள ஒரு சாரீ 30,000 அது வரும். இது 23,000. இருக்கிறதுலே ஜாஸ்தி ஒர்க்கு இருக்கிற பிளவுஸ் இதுதான் எனக்கு. என்ன மேம் இருக்குது ஒரு ப்ரைஸும்? இது மட்டும் ஒர்க்குக்கு எப்படி போனாலும் ஒரு சாரீஸ் மேம் இருக்கும், நிறைய சாரீஸ் இருக்கு, கட்டினதும் கட்டாததுமா 10. இது கூட கொஞ்சம் காஸ்ட் கூட தான். இது தொட்டு பார்த்தா தெரியும், ரொம்ப சாஃப்டா பண்ண. இதோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 10-15 நிமிஷம் எல்லாம் ஆகும் சாரீ கட்டுறதுக்கு. அது அப்புறம் கம்மியாகி இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள சாரீ கட்டிடுவேன். இதெல்லாம் எனக்கு கட்டாக இருக்கு. ஸ்வெட் ஆகும்போது அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் பிரைட்டாக சூஸ் பண்ணால் அந்த சாரீ எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்னு. இதில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பர்சனல் சாரீஸ் தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பட்டு சாரீஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி பேக்கெட்ஸில் போட்டு வச்சுருவேன். இதில் வந்து என்னோட பர்சனல் குர்தா, சல்வார்ஸ் அந்த மாதிரி. இது ரெண்டுமே ஷூட்டிங் ட்ரெஸ்ஸஸ் தான். ஒரு போர்ஷன் தான் இருக்குது. மீதி எல்லாம் வந்து ஒரு பேக்கில் பண்ணிவிட்டு நான் இந்த கோட்டுக்கு கீழே வச்சுருக்கேன், இடம் இல்லாமல். ஸோ பர்சனல் ட்ரெஸ்ஸும் இதுவும் எல்லாம் சேர்த்து இது பண்ணுறது கஷ்டம். இதில் இருக்கிறது கம்ப்ளீட்டாகவே இன்ஸ்கர்ட்ஸு, ப்ளவுஸஸ் அந்த மாதிரி. அது திறக்க முடியாது, அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. டெய்லி ஒரு சீரியலுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதில் ஒரு சில சாரீஸு நான் எடுத்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இல்லை கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து செட் ஆஃப் சாரீஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு மெமரிஸ் பற்றி அப்படியே சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு சாரீ நான் சொல்லாமலே எல்லாருக்கும் புரியும். இது வந்து கேரளா சாரீ. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கட்டுறதுக்கு. நார்மலாகவே கேரளாலே இருக்கிற பெண்கள் எல்லாம் எவ்வளோதான் கேரளா சாரீ கட்டி பார்த்தாலும் இந்த கேரளா சாரீ கட்டி நம்மளை பார்க்கும்போது லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு ஆனந்தம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த நவம்பர் 1 கேரளா பிறவி அந்த நாள், ஓணம், விஷு எல்லாம் நீங்கள் போனால் ஒருத்தரையும் கூட கலர் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு தெரியாது, எல்லாமே இப்படி தான் சுற்றிட்டுருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து ரீசெண்ட்லி பர்ச்சேஸ்டு தான். பட் என்னோடய மேரேஜுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் இதில் வந்து தான் ஒரிஜினல் கேரளா பட்டு கசவு சாரீ இருந்தது. அது வந்து இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒயிட் இல்லை, ரொம்ப மெயின்டைன் பண்ண கஷ்டம். 16 இயர்ஸாக வச்சுட்ருக்கு, இன்னும் எவ்வளோ நாள் வச்சுருப்பேன். உள்ளே இருக்குது கொஞ்சம் டேமேஜ். இது நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரிஜினல் கசவு கிடையாது. ஒரிஜினல் கசவில் வந்து இன்னும் ஷைனிங் கொஞ்சம் இருக்கும். ஸோ எனக்கு அந்த இது மேலே இருக்கிற அந்த ஒரு பிரியம், ஒரு ஆசை, அதனால நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு சாரீ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். அது இந்த சாரீ தான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. ஒரிஜினலாக நீங்கள் இந்த கசவு சாரீ வாங்கணுன்னா ஒரு 8,500 9,000 வரைக்கும் கோஸ்ட் ஆகும். இது அப்படியே அதோட கம்மி 2,000 rupees அந்த அளவுக்கு தான் இது. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ சும்மா நார்மலாக கட்டணுன்னா இது போதும். பட் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக ஒரிஜினல் கசவு சாரீ வேணும்னா அந்த ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கும். அது லாஸ்ட் ஆகும். அது இது கொஞ்ச நாளில் பிளாக் ஆகிடும், அது பிளாக் ஆகாது, அவ்வளோ நாள் இருக்கும். கசவு இன்னும் எனக்கு சூப்பராக இருக்கும். அது நம்ம எப்படி காஞ்சிபுரம் சாரீஸு ஒரிஜினல் பட்டு சாரீ திருப்பி விற்றா நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும் இல்லை பைசா, அந்த மாதிரி தான் அந்த சாரியும். இந்த இடம் தான் கொஞ்சம் டல்லாகும். ஏதாவது கரை, பாயசம் எல்லாம் விழுந்து கொஞ்சம் கரை வந்தால் அப்புறம் கட்ட முடியாது. அதுதான் எனக்கு அந்த கல்யாண புடவையோட ப்ராப்ளம். அப்புறம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஷாப் ஆரம்பிச்சு துபாயில், ஆன்லைன் பிஸ்னஸாக ஆரம்பித்து இப்போ அவளை ஷாப் போட்டிருக்காங்க, வஷ்யா டிசைன்ஸ்னு சொல்லி. அவகிட்ட இருந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின புடவை.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷன். நான் இது நாயகிலேயும் கட்டியிருக்கேன் வசந்தி அம்மாவுக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் Colour 3 combination. 4 அது மாதிரி ஷேடா இருக்கு. டபுள் ஷேடாக இருக்கும். இந்த கலர்லேயே ப்ளவுஸ் வரும். அது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கலர் பீட்ஸு த்ரெட் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த saree. இது எனக்கு பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன். இதுதான் ஜாஸ்தியாக தெரியும். இது பல்லு மட்டும்தான். ப்ளவுஸ் இந்த கலர் வரும்போது நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட்டு. அப்பத்துலேருந்து இருக்குன்னு சொல்ல வந்தேன் நான். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக எனக்கு என்கிட்ட இந்த saree 8 இருக்குது. இயர்ஸ் saree. ஓகே இது ஒரு நல்ல பட்டு saree தான். லைட் வெயிட் பட்டு saree. இது நான் ஃபர்ஸ்ட் நான் தனியாக லைட் வெயிட் பட்டு saree வாங்கினது, நானாக வாங்கினது இதுதான் சொல்லலாம். ஆனா மேம் இப்போ ஷூட் டைம்ஸ்ல மோஸ்ட்லி வந்து நீங்க sarees தான்ல எல்லா இதுலயுமே உங்களை நம்ம வந்து சாரியில பார்க்கலாம். பட் saree ட்ரேப் பண்ணுறோம், டெய்லி காலைல போகிறோம், saree ட்ரேப்லேயே இருப்போம், மறுபடியும் நைட்டு தான் மறுபடியும் அந்த வேற ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். எப்படி மேம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? அது பழக்கமாயிடுச்சு. ட்ரேப்பிங் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன், ப்ளீட்ஸ் எல்லாம் கூட ஃபாஸ்ட்டாக எடுத்துடுவேன். இந்த மாதிரி சாரீனா ரொம்ப ஈஸி. புதுசாக வாங்குற இந்த பட்டு saree தான் அந்த ட்ரேப்பிங்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு ஒரு பர்சனல் ஒரு அயனர் ஒன்று வச்சுருக்கேன். அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதாக அயன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அப்படி அது மேனேஜ் ஆகிடுது. இப்போ என்ன சொல்கிறது, நித்திய தொழில் அபியாசம் சொல்லும் மலையாளத்தில். டெய்லி பண்ணுற விஷயம் நம்மளுக்கு அது பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடும் அதில். நம்ம அந்த மாதிரி தான். ஸோ இது இன்னொன்று. இது வந்து என்னோடய சிஸ்டரில் பொண்ணோட மேரேஜ் ஹல்தி அன்னைக்கு கட்டினேன் நான். எல்லாருமே கொஞ்சம் பேஸ்டல் கலராக கட்டியிருந்தேன். இதுக்கு கூட வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஷேடு தான். ஆனால் இதில் நான் பர்சனலாக கட்டும்போது இந்த ஒரு பீச் கலரில் ப்ளவுஸு போடுவேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான saree. இது காஸ்ட்டும் கொஞ்சம் கூட தான். நியர்லி 10 இருக்குது இதுக்கு ப்ரைஸு. இந்த என்ன காட்டன் என்ன மெட்டீரியல் எனக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேப்பர் கிளாத். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி வரும் அதோட ப்ளவுஸ். இந்த ஸ்ட்ரைப்பில் வந்துச்சு அந்த ப்ளவுஸு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு saree. ஒரு கேரளா ஃபினிஷிங் வரதுனாலே என்னமோ தெரியும், அதனாலே நீங்கள் லைக் பண்ணி எடுத்துருப்பீங்க போல இருக்கு. இதுக்கு பார்டர் பாருங்க, இந்த மாதிரி டிசைன் கேரளா இதில் வரும். கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு எலகன் லுக்குன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எல்லோ, லைட் எல்லோ, கோல்டன், பீச், எந்த கலர் வேணால் நீங்கள் இதுக்கு ப்ளவுஸ் பேர் பண்ணிக்கலாம். ஒயிட் கூட ஒர்க் பண்ண, ஒயிட் கூட நல்லாயிருக்கும். ஒயிட்டில் கோல்டன் ஒர்க்கு, இந்த 2 த்ரெட்டு மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கூட சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் உள்ள ஒரு saree என்கிட்ட இருக்கு. இந்த சாரியில் இதுதான் இவ்வளோ காஸ்ட்லி எல்லாமே. இது நியர்லி ஒரு இன்னொரு saree இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஒரு அதுதான் இருக்கிறதுல ப்ரைஸின்னு நினைக்கிறேன். 30,000 ஏதோ இருக்கும் அந்த saree. கண்டிப்பாக அந்த saree நாங்கள் பார்க்கணுமே. பியோர் பட்டு, வெரி ட்ரெடிஷ்னல் saree. ஆஃப் ஒயிட்ல டார்க் கிரீன் பார்டர், அவ்வளோதான். இங்கே பார்த்தா அதோட ப்ரைஸ் தெரியாது, பட் பார்க்குறதுக்கும் சாரிக்கும் இது சம்பந்தம் இருக்கு. இது 23,000 ஆன saree தான். ஓகே. இது சிஸ்டர்லோட டாட்டர் வெட்டிங்க்கு நான் கட்டினேன் saree. நைஸ் கலர், நல்ல கலர் காம்போ, ரொம்ப ரிச்சாக காட்டும்ல, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப லைட் வெயிட். இதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு பைசா கிடைக்கும். இந்த த்ரெட் எல்லாம் இது கூட எப்படி போனாலும் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வாங்கின saree தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர், கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ பைப்பிங் வரும். ஸோ ப்ளவுஸில் வந்து அந்த காம்பினேஷனில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ப்ளவுஸ் கிடையாது. பட் இது எனக்கு ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு போகும்போது நான் இந்த saree கட்டி ஃபோட்டோஷூட் பண்ணேன். ஸோ அவங்களோட ப்ரொமோஷனுக்காக எனக்கு இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நார்மலாக ரிட்டர்ன் பண்ணணும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால அவங்கக்கிட்ட எனக்கு தர முடியுமான்னு கேட்டு நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது பாருங்க, இருக்கிறதுலே ஜாஸ்தி ஒர்க்கு இருக்கிற ப்ளவுஸ் இதுதான் எனக்கு. ஓகே. இந்த பேக் கொண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பொட்டிக் தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மேம் இருக்குது ஒரு ப்ரைஸ்? இது மட்டும் ஒர்க்குக்கு எப்படி போனாலும் ஒரு 8,000 ஓகே ஈஸியாக வரும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது ஒர்க். இது பாருங்க, ஆக்சுவலி இது இதுதான் அந்த ஆர்னமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாலர். அது வச்சு பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆயிருக்கும். தமிழும் சரஸ்வதியும் பண்ணுற டைமில் தான் நான் அந்த ஃபோட்டோஷூட் பண்ணேன். அதனாலே பேட்டர்னே வந்து கோதையோட இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் தான், ஃபுல்லி கவர்டு. பட் ஒர்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுவேன் நான். இதை ஒர்க் போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் 5 இயர்ஸ் அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது பெரிய விஷயம். ஆமாம், அதை தான் செப்பரேட்டாக கவரில் போட்டு, அந்த சாரீக்கு செப்பரேட்டாக ஒரு கவர் போட்டு அப்படி பாதுகாத்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷனில் எல்லாம் கூட நான் இந்த ப்ளவுஸ்
ஒரு வாட்டி ஏதோ எங்கேயோ போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேப் விடலைன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் கேட்சியாக இருக்குது. இன்னொரு வாட்டியும் நீங்கள் இது பார்த்தா நீங்கள் ஞாபகம் வரும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் அது நிறைய வாட்டி போட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக சாரீ வாங்கினாலும் ஜாஸ்தி போனால் நீங்கள் ஒரு 3 வாட்டி கட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்சனலாக கோவில் போகும்போது எல்லாம் தான் கட்ட முடியும், இப்போ ஃபங்க்ஷனில் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ இது அந்த மாதிரி ஒரு சாரீ. எத்தனை சாரீஸ் மேம் இருக்கும் உங்ககிட்ட? நிறைய சாரீஸ் இருக்குது, கட்டினதும் கட்டாததுமா நிறைய சாரீஸ் இருக்கும். 750 800 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே நிறைய நான் கொடுத்துடுவேன். அந்த கட்டில் கீழேயே நிறைய பேக்ஸில் இன்னும் சாரீஸ் இருக்குது. நான் கட்டின பிறகு எல்லாமே கொடுத்துடுவேன். நான் நிறைய வைக்க மாட்டேன். கஷ்டமாக இருக்கும்ல, ஏன்னா ரிப்பீட்டடாகவும் இருக்கக்கூடாது ஷூட்டிங்கில். அண்ட் ஒரு வாட்டி வாங்கணும், பார்த்து வாங்கணும். இல்லை நான் வாங்குறது கம்மி. எனக்கு ஸ்பான்சர் இந்த மாதிரி கொலாபில் நிறைய கட்டிகிட்டு இருந்தேன். தமிழும் சரஸ்வதியிலையும் நாயகில எல்லாம் நான் கொலாபில் தான் முக்கால்வாசியும் கட்டியிருக்கேன். பர்சனல் சாரீஸு இந்த மாதிரி ரிச்சு ஒரு 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 மேரேஜ் சீக்வென்ஸ் அந்த மாதிரி வரும்போது தான் என்னோடய பர்சனல் சாரீஸ் நான் கட்டுவேன். ஸோ என்கிட்ட இருக்கிற சாரீஸும் கொஞ்சம் காட்டனில் இருக்கும், கொஞ்சம் ரிச்சான சாரீஸ் இருக்கும் பர்சனலாக கட்டுறது. மேக்ஸிமம் நான் பர்சனல் சாரீ நிறைய கட்ட மாட்டேன். கோவில் போகிறதோ இல்லை ஒரு கல்யாணம் வந்தால் அந்த மாதிரி தான் நான் சாரீஸ் ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா நான் சல்வார் இல்லைன்னா இந்த மாதிரி குர்த்தா பேண்ட் டாப் அந்த மாதிரி தான் நிறைய சூஸ் பண்ணுவேன். இது என்னோட மாமாவோட பையனோட ரிசப்ஷனுக்கு கட்டின சாரீ, பனாரசி சாரீ. இது கூட கொஞ்சம் காஸ்ட் கூட தான். இது தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ரியல் பனாரசி ஃபீல் பண்ண சாட்டின் மிக்ஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் சத்தியமாக எனக்கு தெரியல, 20 அரவுண்டு தான். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அது கூட ஆயிடுச்சு ஒரு 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒரு ஷாப் இருக்குது நமக்கு சென்னையில், வர்ஷிதின்னு சொல்லிட்டு, அங்கே வாங்கினேன். நல்லா இருக்கும். இந்த கலரும் நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. ப்ளவுஸ்லேயே ஒரு ஒர்க்கு நான் பண்ணல, ப்ளவுஸே ரொம்ப அழகாக இருக்கும். பனாரசி ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணேன், பெரிய வேலை எதுவும் இல்லை அந்த ப்ளவுஸில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாரீ கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கு? ஏன்னா நம்ம எதனா ஒரு புது ட்ரெஸ் ட்ரை பண்ணுறோன்னா அது நம்ம வியர் பண்ணாலே ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். நம்மள நார்மலாக தான் பார்ப்பாங்க, ஐயோ நம்ம சாரீ கட்டியிருக்கோம் நம்மளை பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளஷ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அது ஸ்கூலில் படிக்கும்போது ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே, இந்த மாதிரி ஓணம் செலிப்ரேஷனோ ஏதோ, அப்போ ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு 7th-லேருந்து 10th +2 வரைக்கும் படிக்கிற பசங்க சில பேரை செலக்ட் பண்ணி சாரீ கட்ட வச்சாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் சாரீ செட்டு முண்டு அந்த மாதிரி போட்டது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. ஒருத்தங்க கட்டி கொடுக்கறதுக்கு வேணும், கட்டிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து எல்லாம் வீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஷிங்காக இருந்தது. ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அது கேரி பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டேன். ஆமாம், அது எப்படி நடக்கணும்னு தெரியாது, விழுந்துருவோமா, எப்படி இருக்கணும், எப்படி பிடிக்கணும் அந்த முந்திய கூட தெரியாது. நிறைய மெமரி. டான்ஸுக்கெல்லாம் சாரீ கட்டியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் இந்த கலாக்ஷேத்ரா சாரீ இருக்குல்ல, ப்ராக்டிஸ் சாரீ, அதெல்லாம் இவ்வளோ ஷார்ட்டு கீழே பேண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன். ஃபுல் ஃப்ளெட்ஜில் நம்ம பர்சனலாக இந்த மாதிரி ஒரு சாரீ கட்டி அப்போ தான் கட்டினது. அதுக்கப்புறம் பழக்கமாயிடுச்சு. சீரியல்ஸ்க்காக சாரீ ஃபஸ்ட் என்னோட ஒரு ஆர்டிஸ்டோட அம்மா தான் எனக்கு கட்டி விட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்து அப்புறமா நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட் எல்லாம் 10-15 நிமிஷம் எல்லாம் ஆகும் சாரீ கட்டுறதுக்கு. அது அப்புறம் கம்மியாகி இப்போ 5 மினிட்ஸ்க்குள்ளே சாரீ கட்டிட்டு வந்துடுவேன். 5 மினிட்ஸ்லேயே சாரீ கட்டிட்டு. வா சூப்பர். ஸோ அடுத்த சாரீ என்ன மேம் இருக்கு? இது என்னோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த சாரீ தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட். சென்னையில் வரும்போது உனக்கு சாரீ வாங்கி தரேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் RMKVயா அந்த மாதிரி ஏதோ ஷாப்புன்னு நினைக்கிறேன், அங்கே வாங்கி கொடுத்தாங்க. இது ப்ரைஸ் பார்த்தா பெருசாக இல்லை, 5000 தான். பட் என்னமோ எனக்கு அந்த ஃப்ளோரல் டிசைன் இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பிளெயின் இந்த கலர் ப்ளவுஸ் வரும். இது நான் 2-3 சீரியல்ஸில் எல்லாம் இந்த ரிச் சாரீ கட்டணும்னு சொல்லும்போது கட்டும். இது உடம்புல அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். பட்டு சாரியான்னு கேட்டால் பட்டு தான், லைட் வெயிட் பட்டு. ரொம்ப ப்ரைஸியாகவும் இல்லை, நார்மலான எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ஒரு சாரீ. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் என்கிட்ட இல்லை, ஆனால் அதை நான் பர்சனலாக ஹேண்டு நெக்கெல்லாம் ஒர்க் பண்ணி அந்த ப்ளவுஸ் வச்சுருக்கேன். பர்சனலாக வாங்குறதுல எல்லாமே ப்ளவுஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அப்படி வச்சுப்பேன். சில சீனில் ரொம்ப ரிச்சாக கட்டணும் அப்படின்னு சொன்னால் பர்சனலாக எடுத்துப்பேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட கிஃப்ட்டுன்றதுனால இந்த சாரீ எனக்கு ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ. ரொம்ப லைட் வெயிட்டாக பேப்பர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். பட்டு, ஆனால் நல்ல பட்டு, பார்டர் பட்டு, நல்ல பட்டு. உடம்பில் பார்த்தா கொஞ்சம் மிக்ஸ். இது உடம்புலேயும் கொஞ்சம் ஒரிஜினல் பட்டு வேணும்னா தான் ஜாஸ்தி ப்ரைஸ் கூட ஆகும். இப்போ நம்ம சாரீஸ் வியர் பண்ணால் மோஸ்ட்லி சில பேர்லாம் லீனாகவும் தெரியறதுக்கான அந்த மெட்டீரியலுமே இருக்கும். சாரீஸில் கொஞ்சம் வெயிட்டாகவும் தெரியறதுக்கான மெட்டீரியல்ஸுமே இருக்கும். நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க டியூரிங் இந்த மதர் கேரக்டர்ஸ் பண்ணும்போது?
ஜாஸ்தியும் வந்து சாஃப்ட் காட்டன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து லைட்ஸ் முன்னாடி நிக்கும்போது ரொம்ப இந்த பாலிஸ்டர் ஜாஸ்தியான சாரீஸ் கட்டினா நம்மளுக்கு இங்கெல்லாம் எனக்கு கட்டாக இருக்குது. ஸ்வெட் ஆகும்போது அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 1000 ருபீஸ்க்கெல்லாம் கூட பட்டு சாரியோட ரெப்ளிகா சாரீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காக வெயிட்டாக இருக்கும் அந்த சாரீ. ஆனால் அது கட்டினா இங்கெல்லாம் கட் ஆகும் நம்மளுக்கு ஸ்வெட்டிங்கில். என்ன சொல்கிறது, நார்மலான ஒரு ஆள் அஃபோர்டபுளான சாரின்னு கேட்டால் அதுதான். பட் நம்ம கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதும் அந்த கம்ஃபர்டபுள் லெவலுக்காக தான். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இவ்வளோ நேரம் இருக்கீங்களே எப்படி நீங்கள் கட்ட முடியுது அந்த மாதிரி சாரீ. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுற சாரீஸும் கொஞ்சம் இந்த லைட் வெயிட்டாக கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் வந்தால் தான் அவங்க கொடுத்தாலும் அந்த மாதிரி சாரீஸ் நான் ஓகே சொல்லுவேன். இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் நான் பர்சனல் சாரியே போயிடும். இல்லைன்னா சிஸ்டர்ல கூட கிட்ட கேட்டு வாங்குவேன், அம்மா கிட்ட கேட்டு வாங்குவேன், அப்படி கட்டுவேன். இது வந்து சிஸ்டர்ல என்னோட இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது வந்ததுக்கப்புறம் அப்பாவோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வரும்போது எல்லா நாத்தனாருக்கும் இந்த புடவை வச்சேன் நான். ஸோ எல்லாருக்குமே வேறு வேறு கலர் வச்சு கொடுத்தேன். அதில் நான் வந்து எடுத்தது ப்ளூ கலர். என்னன்னு தெரியாது, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கும் கட்டினா, நிறைவாட்டி கட்டவும் இல்லை. இதில் வந்து எல்லா கலர்ஸும் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. நான் ப்ளூ எடுத்தேன். அப்புறம் வந்து ரெட்டில் இருந்தது, க்ரீனில் இருந்தது, பிகோ க்ரீனு, ரோஸு, எல்லாமே வைப்ரண்ட்டான கலர்ஸ். இந்த சாரியில் வந்து இதெல்லாம் பல்லு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் எந்த சாரீ வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம்ல, அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி வாங்குவேன். ஏன்னா நம்ம ப்ளீட் ஜாஸ்தி வரும். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. அதனால தான் அவங்களுக்கு காட்டலான்னு இருந்தது. இது வந்து சிங்கிள் லேயராகவும் போடலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கும் மினிமம் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கும் கட்டலாம். கொஞ்சம் கிராண்டியாக போட்டு கூட. ப்ளவுஸ் நான் ஒர்க் எல்லாம் பண்ணல, ஏன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஒரு பார்டர் பிளெயின் ப்ளவுஸு அழகாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது கட்டும்போது ரொம்ப இது மெட்டீரியல் ரொம்ப ஒதுக்கமாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி கட்டிட்டது இப்படி நல்லா ப்ளீட்ஸ் எடுத்து வச்சா இது அப்படியே இருக்கும், நிற்கும், அப்படியே நிற்கும். நல்லா ரொம்ப டைம் ஆனாலும் அது அப்படியே நிற்கும், பிரைட்டாக இருக்கும்ல. ஒரு ஃபேஸ் இன்னும் ஒரு டோன் எக்ஸ்ட்ராவாக காட்டும். கலர்ஸ் ரொம்ப பார்த்து வாங்குவேன் நான் கட்டுறதுக்கு. இப்போ கோதை கட்டின சாரீ எல்லாமே வந்து பெரிய ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே நார்மல் சாரீஸ் தான் கோதை கட்டியிருக்கு. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் பிரைட்டாக சூஸ் பண்ணால் அந்த சாரீ எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு யாருக்கும் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் ப்ளூ, ரோஸ், ஆரஞ்ச், பிங்க் இதெல்லாம் நான் ஜாஸ்தி ஆட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுலேயே ப்ளூவிலே வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளூ இருக்குல்ல, லைட்டு, ராயல், இங்க்கு. ஸோ எல்லா ப்ளூஸுமே நல்லாயிருக்கும், நம்ம கலர் இன்னும் என்ஹான்ஸாக காட்டும். ராணி பிங்க் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, பேபி பிங்க் இருக்குது, ரோஸ் இருக்குது, வைன் கலர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அந்த ரெட்டிஷ் இந்த ஷேட்ஸ் ஆட் பண்ணணும். ரெட்டில் மெரூன் இருக்குது, ரெட் இருக்குது, சில்லி ரெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் சொல்லலை ப்ளவுஸ் இதுவே நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ஒர்க் பண்ணுறது. ஆஃப்டர் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த சாரீ வியர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்கும்ல நமக்கு. ஸோ ஹவு சாட்டிஸ்ஃபைட் தட்? ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி. ஸோ அதுதான் என்னை வந்து இந்த ட்ராவல் அப்படியே கொண்டு போகிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் அதுதான் சொல்லலாம். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற ஒரு கம்மி ப்ரைஸ் சாரீ பட் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்? காட்டன் சாரீ ரங்காச்சாரின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது நம்மளுக்கு இங்கே மயிலாப்பூர் சைடில் இருக்கும். அங்கே வந்து காட்டன்ஸ் தான் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அங்கேருந்து 500 சம்திங்க்கு ஒரு சாரீ வாங்கினேன் நான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது, வாஷ் பண்ண கலர் கூட போகலை. அங்கே ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் அந்த ஷாப்பை பற்றி. ரொம்ப பெருசாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கஞ்சி போட்டால் திக்காக இருக்கும், கஞ்சி போடாமல் யூஸ் பண்ணால் அவ்வளோ சாஃப்ட் காட்டனாகவும் இருக்கும். அதுதான் நான் வாங்கினதுலே ப்ரைஸ் கம்மியான சாரீ, 550 சம்திங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த 100 ருபீஸ் சாரீஸ் எல்லாம் நிறைய பேர் கட்டுறது பார்த்துருக்கேன், அதுவே நல்லா இருக்கு. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி சாரீஸ் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணல. நான் கொஞ்சம் டால் ஆனதுனால எனக்கு சின்னதாக இருக்கும் அந்த சாரீ. ஓகே ஓகே, லென்த் வந்து சின்னதாக இருக்கும். லென்த்து அப்போ கொஞ்சம் உடம்பும் இருந்ததுனால நம்மளுக்கு எங்கேயுமே எட்டாது. அதுக்காக நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்கி தைக்கிறதுக்கே 200-250 ரூபாய். அதுக்கு நம்ம 100 ருபீஸ் சாரீ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே மினிமம் 700 வாங்குறாங்க. ஸோ அது நான் வாங்கலை. நார்மலாகவே நான் சீரியல்ஸ்க்கு வந்து ரன்னிங் மெட்டீரியலில் எல்லா கலர்ஸ் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிடுவேன்.
வித் ப்ளவுஸ் ரொம்ப ரேராக தான் ஸ்டிச் பண்ணுவேன். பர்சனல் ப்ளவுஸ்னால் வித் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். ஷூட்டிங் சாரீனா நான் வந்து அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் கட் பண்ணாமல் அதே லெங்க்த்து கிடைக்கும்ல, ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் எல்லா கலர் ப்ளவுஸஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ சாரீஸ் எல்லாமே நிறைய எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிங்க. அண்ட் இன்னும் நிறைய சாரீஸ் வந்து நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Prista Premium Women's Wear. Let your body love it. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.